தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. மீண்டும் நம்மளுக்கு ஒரு ஸ்லாக்கியம் தேவன் தந்திருக்கிறார். இப்படி விசுவாசிகளாய் அவருடைய பிரசன்னத்தில் கூடுவதற்கு தேவன் தந்த ஸ்லாக்கியத்துக்காக ஸ்தோத்திரிப்போம். இந்த காலை ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமாக. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். மீண்டும் எங்களுக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். நிறைய பேருக்கு இந்த நாளை காண முடியாமல் இருக்கிறார்கள். பட் நீங்கள் எங்களுக்கு இந்த நாளை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிரசன்னத்தில் அமர்ந்து இருக்கும்போது நீர் எங்களோடு பேசுவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் பாடுகிற பாடல்கள், கேட்கிறதான வசனங்கள் எல்லாம் உம்முடைய கண்களுக்கு உகுந்த வாசனையாக இருப்பதற்காக ஜெபிக்கிறோம். விசுவாசிகள் யாவரும் அவங்க வீட்டில் அமரும்போது உம்முடைய பிரசன்னம் அவங்க கூட இருப்பதாக ஜெபிக்கிறோம் அப்பா. தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய சமூகம் எங்களோடு இருந்து வழி நடத்துவதற்காக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களில் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். We welcome everyone those who come to worship the Lord with us this morning. இந்த காலை நேரத்தில் எங்களோடு சேர்ந்து ஆராதிக்க வந்திருக்க அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். முதலாவது பாடல் ஒரு அருமையான பாடல். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? மேல வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர். Lord, whom can be compared with you? Whom can I compare you with? There's no one else. There's no personality, no gods, nothing. He's alone. He's alone God. He's a Savior. ஒரு அருமையான பாடல். அந்த பாடலை சேர்ந்து பாடி ஆரம்பமாக இந்த காலத்திலே கர்த்தாவே தேவர்களை கரம் தட்டி பாடுமாக. Let's clap and sing a beautiful song. He is the one. There's no God like Him who loves us, who leads us, guides us, who does things for us. நமக்காக யாவற்றையும் செய்கிற கர்த்தர் அவர் மாத்திரமே. அருமையான அந்த பாடலை சேர்ந்து பாடி ஆரம்பமாக இந்த கால நேரத்தில் தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் ஆராதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்?
உமக்குப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கண்களை மூடி can we say thank you Jesus? You led us thus far. அந்த பாடல தான் சொல்லுது, பாட்டு பாடணும். ஜனங்களை நீ நடத்தி சென்றீர். நீர் இம்மற்றும் உம்முடைய ஜனத்தாரை நீ போஷித்தீரே. இம்மற்றும் எங்களுடைய ஏக்கம் தாகம் எல்லாம் நீ தீர்த்தீர் லார்ட் ஜீசஸ். உம் நாமம் அதிசயம், உம்மை போல் வேற யாரும் இல்லை. நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் எங்களை நடத்துகிறவர் மாறாதவர். is a God whom we cannot compare with anyone else because he is a sovereign almighty, a God who is faithful in all his promises, never let us astray, kept us thus far. immattum kuda vanchar, immattum தேவைகளை சந்தித்தார். the lockdown increase ஆயிட்டே இருக்கு, continue ஆயிட்டே இருக்கு. இருந்தாலும் he never left us. He always taken care. He always taken care of our families. He provided in the midst of the scarcity, lackings, குறைவுகள் மத்தியில் ஆண்டவர் நம்மளை போஷித்தார், தேவைகளை சந்தித்தார். நன்றி செலுத்தலாமே. We can say thank you Jesus as we sing this song. Hallelujah. தேவனுக்கே hallelujah, ராஜனுக்கே. Lord, we praise you and worship you and glory you and adore you this morning. இந்த பாடலை சேர்ந்து பாடி ஆராதிப்போமாக இந்த கால நேரத்தில். Thank you Jesus. Hallelujah, hallelujah. ஆராதனை உமக்கே. துணையாளரே, துணையாளரே. ஹல்லேலூயா. காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார்.
எல்லா துதி கனம் மகிமை ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை நினைவு கூர்ந்து 2000 வருடங்கள் முன்பாக உம்மோடு ஒரே குமாரன் எங்களுக்கு நீ கொடுத்துருங்க. நாங்கள் கெட்டு போகாம இருப்பதுக்காக, மீண்டும் நாங்கள் மறுபடியும் வாழ்வதற்காக, உம்மோடு சேர்வதற்காக ஆண்டவரே உம்முடைய குமாரனை எங்களுக்கு மறுபடியும் அனுப்ப போறீங்க. அதுக்காக நன்றி. தேங்க்யூ ஃபார் லார்ட் ஜீசஸ். யூ தேங்க்யூ ஃபார் சென்டிங் யுவர் சன் ஃபார் அஸ் so that he can come and save us, redeem us, and you're going to send him again to take us with him so that we can reign with you for all eternity. Thank you for every promise. எல்லா வாக்குத்தத்தத்துக்காக நன்றி சொல்றோம் ஆண்டவரே. இம்மற்றும் போக்கிலும் வரத்திலும் கூட இருந்தீங்க, தேவைகளை சந்தித்தீங்க. அதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய கண்ணீரை துடைத்து, காயங்களை ஆற்றி, துன்ப நேரத்திலும் இன்ப நேரத்திலும் எல்லா நேரத்திலும் எங்களோடு துணையாக நின்றீங்க. அதற்காக நன்றி. Thank you for your presence, which is every day, every moment of our life. Continuously speak to us through the word. Bless every dear ones. இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையை கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். ஆமென். Greetings to you all in the blessed name of my Lord and Savior Jesus Christ. ஆண்டவரச்சமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் இந்த காலை நேர ஆராதனையில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். We praise God for you wherever you are. உங்களுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் எங்கு இருந்து இந்த ஆராதனை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். We thank the Lord for another day and another privilege to meet you all through the online. இணையதளம் வாயிலாக உங்களை திரும்ப பார்க்கவும் உங்களை சந்திக்கவும் தெய்வன் தந்ததான இந்த ஸ்லாக்கியத்திற்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். We appreciate and praise God for your earnest prayers. உங்களுடைய ஊக்கமான ஜெபங்களுக்காய் உண்மையிலே உங்களை வெகுவாய் பாராட்டுகிறேன். அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், கர்த்தரை துதிக்கிறேன். Your prayers were not in vain. உங்களுடைய ஜெபம் ஒருபோதும் வீண் போகவில்லை. Every day morning you spend time 7 a.m. to 8 a.m. ஒவ்வொரு நாள் காலையிலும் காலை 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் நீங்கள் குடும்பமாய் நீங்கள் அமர்ந்து ஜெபிக்கிறவர்களாய் நீங்கள் இருந்தீர்கள். Many families took more than one time, afternoon and evening also did the same. அநேக குடும்பங்கள் காலை மத்தியானம் இரவு 3 வேளைகளிலும் நீங்கள் ஜெபிக்கக்கூடியவர்களாய் இருந்தீர்கள். So I thank the Lord for you, your enthusiasm and your eagerness and your willingness to pray. உங்களுடைய உற்சாகம், உங்களுடைய ஆர்வம், உங்களுடைய வாஞ்சைக்காய் உண்மையிலே நான் உங்களை பாராட்டுகிறேன். உங்களுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். And continuously we will pray, and that is the best way to just keep on going. இந்த வாரத்திலும் நாம் தொடர்ந்து நாம் ஜெபம் செய்ய போகிறோம். அதுவே நாம் செல்லுவதற்கான ஒரு சிறந்த ஒரு செயல் என்று சொல்லி நான் எண்ணுகிறேன். 7 a.m. to 8 a.m. காலை 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும். And afternoon and evening, all those who are willing to pray, continuously pray. மத்தியானமும் சாயங்காலமும் நீங்கள் யாரெல்லாம் ஜெபம் செய்ய நீங்கள் விரும்புகிறீர்களோ உங்களால் இயலும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். Many of your prayers answered. God healed many. God is strengthening many. அநேகருடையதான ஜெபங்களுக்கு தேவன் பதிலை கொடுத்திருக்கிறார், பலனை கொடுத்திருக்கிறார், தேவன் உங்களை திடப்படுத்தி இருக்கிறார். God has comforted many. அநேகரை தேவன் ஆறுதல் படுத்தி இருக்கிறார். Let that may continue in our life. அது நம்முடைய வாழ்விலே தொடர்ந்து நடைபெறட்டும், தொடர்ச்சியாய் நடக்கட்டும். God's name may be glorified in every area. கர்த்தருடைய நாமமானது எல்லாவற்றிலும் எல்லா விதங்களிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். And last week I have just spoken from the word of God. போன வாரம் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நான் இவ்வண்ணமாய் பேசியிருந்தேன். From the book of Nehemiah. நெகேமியாவுடைய புஸ்தகத்திலிருந்து Few things concerning Satan's
devices. இங்கு பிசாசானவன் பயன்படுத்துகிற கையாளுகிறதான காரியத்தை குறித்து தான் நாம் இன்றைக்கு நாம் அதிலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். So I would like to give a small title for that. இந்த செய்திக்கான தலைப்பு நான் இவ்வண்ணமாய் நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். Beware of Satan's devices or tactics. பிசாசினுடையதான தந்திரங்கள் செயல்பாடுகளுக்கு நீங்கள் ரொம்ப கவனமாய் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் சொல்லிக் கொள்கிறேன். God of heaven started doing the work. பரலோகத்தின் தெய்வனானவர் இந்த நற்கிரியை அவர் செய்ய ஆரம்பித்தார். And they said that let us rise up and build the wall. நாம் எழுந்து நாம் மதில்களை கட்டுவோம் என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். We may not be reproached again. நாம் ஒருபோதும் இனிமேல் நிந்திக்கப்படக்கூடாது, நிந்தையை அனுபவிக்க கூடாது. When they started doing, அவர்கள் அதை செய்ய ஆரம்பித்த போது and immediately the opposition arose. அவர்களுக்கு எதிர்ப்புகள் உடனடியாக வர ஆரம்பித்தது. This morning you and me need to understand one of the great facts. இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டியதான இன்னொரு ஒரு பெரிய சத்தியம் ஒன்று இருக்கிறது. When things are going well, get ready for trouble. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் சீராய் சிறப்பாய் நடைபெறும் பொழுது நீங்க ஆயத்தப்பட்டு கொள்ளுங்க, பிரச்சனை வரப்போகிறது, கலக்கம் வரப்போகிறது என்று சொல்லி அதற்காக நீங்கள் ஆயத்தப்பட்டு கொள்ளுங்கள். Nehemiah and the group of people started doing the work and the trouble started coming. நெகேமியாவுடைய ஜனங்களும் செயல்பட ஆரம்பித்தார்கள். அங்கு பிரச்சனைகள் குழப்பங்கள் அதிகமாய் வர ஆரம்பித்தது. The reason is that அதனுடைய காரணம் இதுவாக இருக்கிறது. the enemy does not want to see the work of the Lord make progress. தேவனுடையதான கிரியை வேலை நடக்கிறதை எதிராளிகள் ஒருபோதும் பார்க்க விரும்பவில்லை, வேண்டாம் என்று மாத்திரமே அவர்கள் விரும்பினார்கள். As long as the remnant of Israel staying in that condition in Jerusalem, content with all the situation, nobody has a problem. இஸ்ரவேல் ஜனத்தார் மீள்திருந்த பொழுது, மீதியானவர்களாக இருந்த பொழுது, அவர்கள் தேசத்தில் இருந்த பொழுது அவங்க யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை. Let the people go like that. அவங்க அப்படியே போகட்டும் என்று சொல்லி ஜனங்கள் அப்படியே எண்ணிக்கொண்டார்கள். But when the Jews began to start, ஆனால் யூதர்கள் அவர்கள் தங்களுடையதான வேலையை ஆரம்பித்த போது, when they began to serve the Lord and bring glory to God's name, தேவனுக்காய் சேவை செய்து கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வர ஆரம்பித்த போது, the enemy became active. எதிராளிகள் ரொம்ப முனைப்போடு கூட செயல்பட ஆரம்பித்தார்கள். This is not only on those days, even this is practical today. இது அந்த காலத்தில் மாத்திரமல்ல, இன்றைக்கும் இது நடைமுறையில் உள்ளதான ஒரு காரியமாகத்தான் இன்றைக்கும் பார்க்க முடியும். When the work of the Lord increases, தேவனுடைய வேலையானது ஊழியமானது வளர்ந்து பெருகும் பொழுது, when thrown out people are saved and come to know the knowledge of the Lord, and the enemy is more active. புறக்கணிக்கப்பட்டவர்கள், புறம்பாய் தள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் வரும் பொழுது எதிராளி இன்னும் முனைப்போடு கூட அவன் செயல்பட ஆரம்பிக்கிறான். If they are broken down and be in the street and they are good for nothing and nobody has a problem. எதிராளிகள் உடைந்து சுக்குநூறாய் ஆகும் பொழுது, அவர்கள் சிதைந்து கிடைக்கும் பொழுது யாருக்கும் எந்த பிரச்சனையும் அவர்களுக்கு வருகிறதில்லை. But if they come and develop certain things and for the glory of God, enemy will be more active. உடைக்கப்பட்டவர்கள், நொறுக்கப்பட்டவர்கள் கர்த்தருக்குள்ளாய் வந்து ஏதோ ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது எதிராளி அவர்களுக்குள்ளே முனைப்போடு செயல்படுகிறார். This is a very clear picture from book of Nehemiah. நெகேமியாவுடைய புத்தகத்திலிருந்து இதை நாம் மிக தெளிவாய் பார்க்க முடியும். That is the same picture we see in today's in the kingdom of God. இன்றைக்கும் தேவனுடைய ராஜ்யத்திலும் நாம் பார்க்கிறதான செயல்களிலும் இதே காரியத்தை இன்றைக்கு பார்க்க முடிகிறது. Opposition is not only an evidence that God is blessing. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதற்கு எதிர்ப்புகள் மாத்திரம் ஒரு ஆதாரம் மாத்திரம் அல்ல. And it is also an opportunity for us to grow. நாம் வளருவதற்கும் இவை ஒரு தருணங்களாய் தேவன் நமக்கு அதை கொடுக்கிறார். When you start doing the work of the kingdom of God, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்காய் கர்த்தருடைய கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, and when you started give glory to God through your life and through the name of Jesus Christ, உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாகவும் இயேசுவினுடைய நாமத்தை நீங்கள் துதிக்க உயர்த்த நீங்கள் ஆரம்பித்த பிறகு opposition will come. எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும். People will try to just stop it. ஜனங்கள் உங்களை நிறுத்தத்தான் பார்ப்பார்கள். That shows
God is blessing you. மிக தெளிவாய் இவை காண்பிக்கிறது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி And காண்பிக்கிறது. that gives an opportunity to grow again and அது again. உங்களுடைய வாழ்விலே திரும்பவும் வளருவதற்கு தருணங்களை கொடுக்கிறது. The sickness and the lockdown has come to our land and many other places, and it start a sign of revival in many areas. தேசத்திலே நாம் வியாதிப்பட ஆரம்பித்தோம், வியாதிகள் நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே வர ஆரம்பித்தது. தேசத்திலே ஒரு எழுப்புதல் சம்பவிக்க போகிறதான ஒரு அடையாளமாய் இவை மாற ஆரம்பித்தது. And there are more complication comes, and the children of God should be strong in the Lord. அதிக குழப்பங்கள் வரும் பொழுது தெய்வ பிள்ளைகள் இன்னும் கர்த்தருக்குள்ளாய் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லியே நாம் அதை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். Satan wanted to use the problems as a weapons to destroy the work of the Lord. பிசாசானவன் தேவனுடையதான கிரியையை எப்பொழுதும் ஆயுதமாய் பயன்படுத்தி அவை அழிக்க வேண்டும் என்று சொல்லி தான் விரும்புகிறார். But those tools ஆனால் அந்த கருவிகள் எல்லாம் God used for the glory of God. கர்த்தருடைய மகிமைக்காகவே தேவன் பயன்படுத்துகிறார். Charles Spurgeon says like this. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்கிறதான ஒரு தெய்வ மனிதன் இவ்வனமாய் சொன்னார். Great man of God. ஒரு உண்மையிலே தேவனாலே அறியப்பட்டதான ஒரு மாமனிதன் என்று சொல்லி சொல்ல முடியும். God had one son without sin. பாவம் இல்லாத ஒரு குமாரன் தேவனுக்கு இருந்தது என்று சொல்லி அதை குறித்து சொன்னார். But ஆனால் he never had a son without trial. ஆனால் எந்த பரீட்சையும் இல்லாத குமாரன் இல்லை என்று சொல்லி அவர் ஒருபோதும் சொல்லவில்லை. That is a very strong word. உண்மையில் அது ஒரு உறுதியான ஒரு வார்த்தை அல்லவா? God has his begotten son without sin, but he never had a son without a trial. பாவம் இல்லாத ஏகபுத்திரன் தேவனுக்கு இருந்தார், ஆனால் அப்படி அது மாத்திரமல்ல, ஆனால் பரீட்சை இல்லாத ஏகபுத்திரன் ஒருபோதும் இருக்கவில்லை. And the Lord Jesus Christ came into this earth and faced all kinds of trials. இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்து எல்லா விதமான சோதனைகளையும் தன்னுடைய வாழ்விலே தான் சகித்தார். And he shows us an example. நமக்கு ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணத்தை அவர் முன்வைத்தார். You will have tribulation and உங்களுக்கு trials, இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று சொல்லி தேவன் அதை குறித்து but தெளிவுபடுத்தினார். I have overcome the world. ஆனால் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்குரைத்தார். This morning let us study the tactics and the devices of Satan. How can be strong when we face those things? நம்முடைய வாழ்விலே நாம் பரீட்சைக்குள்ளாய் இருக்கும் பொழுது, நாம் அலசடியப்படும் பொழுது, பிசாசுனுடைய தந்திரங்களிலிருந்து தப்பித்து நாம் எப்படி கர்த்தருக்குள்ளாய் உறுதியாய் இருக்க முடியும் என்பதை குறித்து இந்த காலை நேரத்திலே நாம் தியானிக்க இருக்கிறோம். Chapter 4 speaks about many things, many tactics Satan used against the rebuilding of the wall. மதில்கள் கட்டப்படுகிறதான சூழ்நிலைக்கு எதிராக பிசாசானவன் ஏராளமான தந்திரங்களை தான் பயன்படுத்தினார். 4 of them I'll speak today. அதிலே 4 காரியங்கள் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். 4 tactics or Satan's devices against God's work. தேவனுடைய கிரியைக்கு விரோதமாய் பிசாசானவன் கையாண்டதான 4 யுக்திகளை குறித்து உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். Number 1, முதலாவதாக ridicule. அவன் இவனுமாய் ஏளனப்படுத்த ஆரம்பித்தான் இஸ்ரவேல் ஜனத்தாரை. Number 2, இரண்டாவதாக plots or a secret attack. ரகசியமான விதங்களிலே அவர்களை தாக்க ஆரம்பித்தான். Number 3, மூன்றாவதாக discouragement. அவருடைய வாழ்விலே சோர்வை கொண்டு வந்தே தள்ளி கொண்டிருந்தான். Number 4, நான்காவதாக fear. பயம் அவர்களுக்குள்ளே கொடுக்க ஆரம்பித்தான். There are many things are there in those chapters. I have taken this for so that we may be able to understand our life. இந்த அதிகாரத்திலே अनेक காரியங்கள் இருந்தாலும் நீங்கள் புரிந்து கொள்வதற்காக 4 காரியங்கள் மாத்திரம் இதிலிருந்து எடுத்திருக்கிறேன். Paul reminds us one of the great facts. அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மை நினைவுபடுத்துகிற ஒரு மகா பெரிய ஒரு சத்தியம் ஒன்று இருக்கிறது. Second Corinthians chapter 2 verse 11. 2 கொரிந்தியர் புத்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பிரகாரமாய் தான் சொல்லுவதை பார்க்க முடியும். 2 Corinthians chapter 2 2 கொரிந்தியர் புத்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனம். And that the word is used very clearly. அதிலே அந்த வார்த்தை மிக தெளிவாய் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. Lest Satan should take advantage of us, for we are not ignorant of his devices. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று பார்க்கிறோம். Beloved,
children of God, saints of God, Lord's servants, we should be aware of the tactics of devil. எனக்கு பிரியமான என்னுடைய விசுவாசிகளே, தேவனுடைய ஜனத்தாரிய பரிசுத்தவான்களே, நாம் பிசாசுனுடையதான தந்திரங்கள் அறிந்தவைகளாய் நாம் இருக்க வேண்டும். As we are the people of God who build the kingdom of God, and we should aware of all these. நாம் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கிறோம். தேவனுடைய ஜனங்களாய் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். Number 1. முதலாவதாக Chapter 4 verse 1 to 6. 4ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் 6 வசனங்கள். And is talking about ridicule. இங்கு ஏளனப்படுகிறதான ஒரு செயலை குறித்து நாம் இதிலே பார்க்க Or in முடிகிறது. another words, இன்னொரு வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால் mocking. அவர்கள் பரியாசம் பண்ணப்பட்டார்கள். Look into verse 1. அதனுடைய 1ஆம் வசனத்தை பாருங்கள். That word is written there. அந்த வார்த்தை அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. It so happened when Sanballat heard that we are rebuilding the wall, and he was furious and very indigent and mocked the Jews. நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பலாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சங்கதம் பண்ணி என்று பார்க்கிறோம். They mocked at him, யூதர்களை ஏளனப்படுத்தினார்கள், ridiculed them அவர்களை பரியாசப்படுத்தினார்கள், in front of all others. மற்றவர்களுக்கு முன்பதாக இவர்களை தாழ்த்தினார்கள், குறைத்து மதிப்பிட ஆரம்பித்தார்கள். What is the second thing he has done? இரண்டாவது காரியங்கள் அவர்கள் செய்தது என்ன? Look into verse 2. அதனுடைய 2ஆம் வசனத்தை பாருங்கள். And it is written, மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. and what are these feeble Jews doing? Feeble Jews doing. இந்த அற்பமான யூதர்கள் செய்கிறது என்ன என்று சொல்லி கேட்க ஆரம்பித்தார்கள். And then he says, அதற்கப்புறம் சொல்லப்படுகிறது, even if a fox goes and it will break down. ஒரு நரி அதிலே மேலே செல்லும் என்று சொன்னால் அது சிதைந்து போகும், உடைந்து போகும் என்று சொல்லி அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக ஏளனப்படுத்தினார்கள். In front of others, மற்றவர்களுக்கு முன்பதாக, in front of the builders, அங்கு கட்டுகிறதான செயல்களுடைய ஜனங்களுக்கு முன்பதாக started mocking, ridiculing and putting them down. அவர்களை ஏளனப்படுத்தி, அவர்களை சிறுமைப்படுத்தி, அவர்களை நிந்தித்து, அவர்களை கீழ்ப்படுத்தினார்கள். You and me need to understand this great fact. நீங்களும் நானும் இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். It is not unusual for the enemy to insult the servants of the Lord. தேவனுடையதான வேலைக்காரர்கள், ஊழியர்களை ஏளனப்படுத்துகிறது எதிராளிகளுக்கு அது ஒருபோதும் எப்பொழுதுமே அவருடைய வாழ்விலே இருந்ததான ஒரு செயலாகவே பார்த்து வருகிறோம். Not only that, in Nehemiah's time, நெகேமியாவுடைய காலங்களில் மாத்திரமல்ல, and even today, இன்றைக்கும் நாம் அதை பார்க்க முடிகிறது. how many believers were insulted? எத்தனை விசுவாசிகள் இன்றைக்கு ஏளனப்படுத்தப்பட்டார்கள்? How many Lord's servants were publicly insulted? எத்தனை தேவனுடைய ஊழியர்கள் ஜனங்களுக்கு முன்பதாய் பொதுவான ரீதியிலே மதிப்பு குறைக்கப்பட்டு ஏளனப்படுத்தப்பட்டார்கள்? So you and me need to understand this fact. நீங்களும் நானும் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். There are people around you to ridicule, mock at you. உங்களை ஏளனப்படுத்தி சிறுமைப்படுத்துவதற்கு உங்களை சுற்றி ஜனங்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். When Jesus Christ was on the cross, இயேசுவானவர் கல்வாரி சிலுவையிலே தான் தொங்கின போது he was mocked by the soldiers. அங்கு சேவகர்களாலே தான் ஏளனப்படுத்தப்பட்டார். When and David came against Goliath, தாவீது கோலியாத்திற்கு எதிராக யுத்தம் செய்ய வந்தபோது Goliath ridiculed, seeing that simple shepherd boy coming with a sling in his hand. தன்னுடைய கையில கவனோடு கூட வருகிறதான சிறிய தாவீதை பார்த்து கோலியாத் ஏளனப்படுத்தினான். So it is not in a simple way, was there throughout the centuries. இது கொஞ்ச காலம் மாத்திரமில்ல, நூற்றாண்டுகளாய் இந்த ஏளனப்படுத்துகிறதை எத்தனையோ வருடங்களாய் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். There are list of the people which is recorded in the book of Hebrews. எபிரேயர்கள் நிருபத்திலே ஒரு சிலதான ஒரு குறிப்புகளை குறித்து பட்டியலிடப்பட்டு சொல்லப்படுகிறதை குறித்து நாம் பார்க்க முடியும். In Hebrews chapter 11 verse 36, எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 36ஆம் வசனத்திலே, I want you to read and understand that word. நீங்கள் அந்த வசனத்தை வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். 11 Hebrews chapter 11 verse 36, எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 36ஆம் வசனம். and it says very clearly there are many people were mocked at them, verse 36. அதனுடைய 36ஆம் வசனம், வேறு சிலர் நிந்தனைகளையும் அடிகளையும்.
Still others had trial of mocking and scourging, years of chains and imprisonment. மற்றவர்கள் நிந்திக்கப்பட்டார்கள், அடிகளையும் கட்டுகளையும் காவல்களையும் அனுபவிக்கிறவர்களாக இருந்தார்கள். Heroes of faith were listed that they were mocked, they were killed. விசுவாசனுடைய நாயகர்கள் என்று சொல்லி அழைக்கப்பட்டவர்கள், அவர்கள் தங்களுடைய விசுவாச போராட்டத்தில் மற்றவர்களால் ஏளனப்படுத்தப்பட்டு அடிக்கப்பட்டு சித்திரவதைக்குள்ளாய் அவர்களும் உட்படுத்தப்பட்டார்கள். Let me tell you very clearly, நான் மிக தெளிவாக இதை நான் சொல்லிக் கொள்கிறேன். as long as you belong to Jesus Christ, நீங்கள் இயேசுக்குரியவர்களாய் இந்த பூமியில இருக்கிற நாட்கள் வரைக்கும் people will ridicule, mock you in your office, co-workers, neighbors, and wherever you go they will mock at you. ஜனங்கள் உங்களை ஏளனப்படுத்துவார்கள். அது அலுவலகமாய் இருக்கலாம், நீங்கள் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் சரிதான், ஜனங்கள் உங்களை You and ஏளனப்படுத்துவார்கள். me need to realize that great fact. It is நீங்களும் நானும் அந்த பிரதான சத்தியத்தை நாம் உணர்ந்து கொள்ள as வேண்டும். long as we belong to the Lord. நாம் கிறிஸ்துவுக்குரியவர்களாய் இருக்கும் பட்சம் வரைக்கும். You know what is the second thing he has done it? இரண்டாவது காரியமாய் செய்த காரியம் என்ன? Not only he was mocking அவன் ஏளனப்படுத்தினது மாத்திரமல்ல, in front of everyone. யாவருக்கு முன்பதாக, Look into verse 2. அதனுடைய இரண்டாம் வசனத்தை பாருங்கள். And the word it is written, அந்த வார்த்தை மிக தெளிவாக he எழுதப்பட்டிருக்கிறது. spoke before his brethren and the army of Samaria and said, what are these feeble Jews doing? இந்த அற்பமான யூதர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி தன் சகோதரர்களும் சமரியாவின் சேனைக்கு முன்பாக அவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். You know what is the word feeble means? இங்கு அற்பம் என்கிறதான வார்த்தையினுடையதான செயல் என்ன? Withered or miserable. உண்மையிலே இதை காட்டிலும் ஒரு கொடூரம், இதை காட்டிலும் ஒரு சிதைவில்லை என்பது அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. Withered flowers, withered branches will cut and throw away. நாம் இப்படியாக உதிர்ந்ததான இலைகளா இருக்கட்டும், பூக்களா இருக்கட்டும், நாம் அதை அசைட்டு பண்ணி விடுவோம், அதை நாம் முறித்து போடக்கூடியவர்களாய் நாம் இருப்பதுண்டு. Look like miserable. நாம் பார்க்கும் பொழுது இலையுர்ந்து இருக்கிறதான எந்த ஒரு செயலும் நமக்கு கொடூரமாகத்தான் காட்சி அளிக்கும். As God's people, it is true, we are miserable and withered before the human being. தேவனுடைய ஜனங்களா இருக்கிற நாம் மற்ற ஜனங்களுக்கு முன்பதாய் பரிதபிக்கப்பட்டதான அற்பமான ஒரு நபர்களாய் தாம் நம்முடைய வாழ்விலே நாம் இருக்கிறோம். God's people, they had no human resources that people could see. தேவனுடைய ஜனத்திற்குள்ளே மற்றவர்கள் பார்க்கக்கூடியதான எந்த ஒரு பிரதான ஒரு காரியமும் தங்களுக்குள் இல்லாமல் இருந்ததை But you பார்க்கிறோம். and me need to understand this fact very ஆனால் clearly. நீங்களும் நானும் இந்த சத்தியத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். Enemy could not see the great spiritual resources what we have in our life. நமக்குள்ள இருக்கிறதான ஆவிக்குரிய ஆதாரங்கள், ஆவிக்குரிய சத்துவத்தை ஒருபோதும் எதிராளியினாலே பார்க்க முடியவில்லை. We have somebody is greater than the world. இந்த உலகத்தை காட்டிலும் பெரியவர் நமக்குள்ள இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். In this world view, we are feeble people. இந்த உலகத்தினுடைய பார்வையிலே நாம் பரிதபிக்கப்படுகிற அற்பமானவர்களாய் நாம் That is எண்ணப்படுகிறோம். why Nehemiah said very அது clearly, நிமித்தமாய் நெகேமியா இவ்வண்ணமாய் சொன்னார், God of heaven will do it. பரலோகத்தின் தெய்வனானவர் எங்களுக்கு காரியங்களை வாய்க்கச் செய்வார். This morning let me encourage you. இந்த காலை நேரத்தில் நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். Others will count you good for nothing. மற்றவர்கள் நீங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று சொல்லி உங்களை குறித்து அவர்கள் கணக்கு போடும் You பொழுது will have no place in the society. சமுதாயத்தில் உங்களுக்கு இடமே கொடுக்கப்படாத ஒரு சூழலா You இருக்கலாம். will have no place among the Christian community. கிறிஸ்தவ sometimes. சமுதாயத்திற்குள்ளே ஒருவேளை நீங்கள் உட்படுத்தப்படாத நபர்களாய் கூட நீங்கள் இருக்கலாம். But God wanted to use such kind of feeble people for the glory of God. அப்படிப்பட்டதான அற்பமான பரிதபிக்கப்பட்டதான நபர்களை தேவனுடைய நாம மகிமைக்காய் கர்த்தர் பயன்படுத்த The விரும்புகிறார். world doesn't understand these are the people. இவர்கள் தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லி உலகம் ஒருபோதும் அதை புரிந்து கொள்கிறதில்லை. But God delights in using those feeble instruments for building the kingdom of God. அற்பமான கருவிகளாய் அற்பமான பாத்திரங்களாய் இருக்கிறதான உங்களையும் என்னையும் தேவன் பயன்படுத்துகிறதிலே அவர் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். We study that in 1 Corinthians chapter 1. We are not taking that 1 right கொரிந்தியர் now. புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் அதை குறித்து நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். Turn to the pages of history. நீங்கள் வரலாறுடையதான பக்கங்களை புரட்டி பாருங்கள். How many people God used which the world has
rejected. இந்த உலகம் புறக்கணித்ததான எத்தனையோ மனிதர்களை தெய்வன் இந்த உலகத்திற்காக பயன்படுத்தி இருக்கிறார். Oh, great list of history. When you go to heaven, you will be able to see great number of people. நீங்கள் பரலோகம் செல்லும் பொழுது இந்த உலகத்திலே பெரிய எண்ணிக்கையுடையதான நபர்களை உங்களால் பார்க்க முடியும். You may be a ridiculed person. ஒருவேளை நீங்கள் ஏளனப்படுத்தப்பட்ட நபர்களாக இருக்கலாம். You may be a person put you down, saying that one good for nothing, feeble, miserable people. ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று சொல்லி உங்களை சிறுமைப்படுத்தக்கூடியவர்களாக கூட இருக்கலாம். But God has given you a great spiritual power to show the world that you are somebody great. உலகத்திற்கு காண்பிப்பதற்கு நீங்கள் மேலானவர்கள் என்று சொல்லி காண்பிப்பதற்கு தெய்வன் ஒரு பெரிய ஒரு வல்லமை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். We are not weak, my dear friends. நாம் பலகீனப்பட்டவர்கள் அல்ல என்னுடைய நண்பர்களே. Paul says in Corinthians, கொரிந்தியர்கள் புத்தகத்திலே அப்போஸ்தலன் பவுல் என்ன பிரகாரமாய் சொல்லுகிறார்? when we are weak, நாம் பலகீனராக இருந்தோம், then we are strong. நாம் பலமுள்ளவர்களாக இருக்கிறோம். That word is in chapter 12 of 2 Corinthians. It is 2 written. கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரத்திலே நாம் இவ்வண்ணமாய் வாசிப்பதுண்டு. And when we are weak and we are strong. நாம் பலகீனராக இருக்கும் பொழுது அவர் நம்முடைய பலனாகிறார். You and me need to realize நீங்களும் நானும் இதை புரிந்து கொள்ளலாம். the strength of the Lord and the joy of the Lord is our strength every time. என்னுடைய மனமகிழ்ச்சி, என்னுடைய சந்தோஷம் எப்பொழுதுமே அது தெய்வ பலனாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்து தொபியாவை குறித்தும் என்ன பிரகாரம் பார்க்க முடியும். Repeatedly they were mocking. அவங்க திரும்ப திரும்ப இஸ்ரவேல் ஜனத்தாரை ஏளனப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். They repeatedly say what these people are doing. இவங்க என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி திரும்ப திரும்ப அவர்கள் ஏளனப்படுத்தி கொண்டே They இருந்தார்கள். are poor people. அவங்க ஏழ்மையானவர்கள் என்று சொல்லி சொல்ல ஆரம்பித்தார்கள். They have no resources. அவர்களுக்கு எந்த ஒரு ஆதாரமும் ஒரு நன்மையும் அவர்களுக்கு பின்னாடி இல்லையே. And how can they do this work? எப்படி இந்த நற்கிரியை அவர்களால் செய்ய முடியும்? But let me tell you one thing very ஆனால் clearly. ஒரு காரியத்தை என்னால் தெளிவாய் சொல்ல முடியும். Sometimes we are poor and weak, ஒரு சில நேரங்களில் நாம் பலகீனராய் இருக்கிறோம், ஏழ்மையாக்கப்பட்டவர்களாய் but நாம் we are இருக்கிறோம். doing a great work. ஆனால் நாம் பெரிய ஒரு வேலையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். And we should have a great faith in God and that great God. கர்த்தர் இயேசுவுக்குள்ளாய் அந்த ஒரு பெரிய ஒரு விசுவாசம் இருக்கிறேன் என்று. How did Nehemiah responded these people? எப்படி இந்த ஜனங்களுக்கு நெகேமியா தன்னுடைய பதில்களை அவன் தெரியப்படுத்தினான். Nehemiah knew that we are doing a great work. நெகேமியா அறிந்திருந்தான் நாங்கள் பெரிய ஒரு வேலையை நாங்கள் செய்கிறோம். And he knew very clearly அதை மிக தெளிவாய் நெகேமியா அறிந்து it is not கொண்டிருந்தான். an ordinary work. இது சாதாரண ஒரு வேலை அல்ல. God will deal with them தெய்வன் அவர்களோடு கூட இந்த காரியங்களை அவர் என்ன செய்ய வேண்டுமோ அதை அவர் பார்த்துக் கொள்வார். in his own way and in his time. அவருடைய நேரத்திலும் அவருடைய வழியிலும் கர்த்தர் அவர்களை பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி நெகேமியா சொல்ல Let me ஆரம்பித்தார். tell you, my dear believers, என்னுடைய விசுவாசிகளை நான் இதை Lord's சொல்லுகிறேன். servants, என்னுடைய ஊழியர்களை நான் அதை குறித்து when the சொல்லுகிறேன். world mock at you, உலகம் உங்களை பார்த்து ஏளனப்படுத்தும் when பொழுது, the world reject you, உலகம் எந்த அளவுக்கு உங்களை அதிகமாய் புறக்கணித்தாலும் have a great faith in this great God. கர்த்தரின் மேலில் உன்னதமான தெய்வன் மேல் இந்த சிறந்த ஒரு நம்பிக்கை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். Vengeance is not yours. God will deal with them in his own time. பழி வாங்குதல் அது உங்களுடையதல்ல, தெய்வன் அதை செய்வார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். What he was doing? இங்கு தான் என்ன செய்து கொண்டிருந்தார்? Look into that verses, it is written. அந்த வசனங்களை பாருங்கள், மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. Verse 4. அதனுடைய 4ஆம் வசனம். And it says that one, it says that very clearly, he just prayed to the Lord. எங்கள் தெய்வன் என்று சொல்லி அவன் ஜெபம் செய்ய And ஆரம்பிக்கிறான். he prayed to the Lord. அவன் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். And he says that one, the all things to the Lord, and he said that we are going to do the work. நாங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்திலே நாங்கள் கொடுத்து சொல்லிவிட்டோம், நாங்கள் எங்களுடைய வேலைக்கு செய்ய You know ஆரம்பிக்கிறோம். what is our work? நம்முடைய வேலை என்ன? Pray, ஜெபம் செய்கிறது, commit that matter into the hand of அந்த the Lord. பிரச்சனை குழப்பங்களை தேவனுடைய கரத்திலே அர்ப்பணிப்பது. And then we will be able to do the thing. அதற்கு அப்புறம் நம்மால் காரியங்களை கைக்கூட வர செய்ய Verse முடியும். 6 says, அதனுடைய 6ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது. so we built the wall. அது நிமித்தமாய் நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம். And you and me need to realize this fact very நீங்களும் clearly. நானும் இந்த சத்தியத்தை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். They built the wall because they prayed and commit the matter into the hand of the Lord, and then they have gone to work. எங்கள் தெய்வனாகிய கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டார்கள், இந்த பிரச்சனையை தெய்வனுடைய கரத்தில் அர்ப்பணித்தார்கள், அதற்கப்புறம் வேலைக்கு அவர்கள் சென்றார்கள். They did not think about what these people are talking about, what is their taunt, how can we reply, nothing. இந்த ஜனங்களுக்கு எப்படி பதில் கொடுக்க வேண்டும், எப்படி அவர்களை கையாளுவது என்று சொல்லி எதை குறித்தும் அவர்கள் யோசிக்கவில்லை, சிந்திக்கவில்லை, செயல்படுத்தவில்லை. And he prayed, commit the matter into the hand of the Lord,
and went forward. ஜெபித்தார்கள், இந்த பிரச்சனை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணித்தார்கள், அவர்கள் வேலைக்கு சென்றார்கள். And people had mind to work. Verse 6 says. அதனுடைய 6ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஜனங்கள் வேலை செய்கிறதுக்கான சிந்தை அவர்களுக்கு இருந்தது என்று பார்க்கிறோம். Let me tell you very clearly, Lord's servants. என்னுடைய தேவனுடைய ஊழியர்களை மிக தெளிவாய் நான் உங்களுக்கு சொல்லிக் Let me கொள்கிறேன். tell you all believers. என்னுடைய எல்லா விசுவாசிகளுக்காக நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். Don't try to justify and talk to the people. Pray, commit, and the Lord will do. ஒருபோதும் நீங்கள் யாரிடத்திலும் நியாயப்படுத்தி பேசி எந்த ஒரு காரியத்தையும் பார்க்க முடியாது. ஜெபம் செய்யுங்கள், கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணியுங்கள், உங்களுடைய காரியங்களை நீங்கள் Let the செய்யுங்கள். people speak. ஜனங்கள் எது வேண்டுமானாலும் The people பேசட்டும். mock. ஜனங்கள் உங்களை எவ்வளவு வேண்டுமானாலும் Let ஏளனப்படுத்தட்டும். us do the things what God has given in our hand. நம்முடைய கரத்திலே தேவன் கொடுத்ததான நற்கிரியைகளை நாம் தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக இருப்போம். So number 1, ridicule. முதலாவது ஜனங்களை ஏளனப்படுத்தினார்கள். Number 2, இரண்டாவதாக plots or secret attack. ரகசியமாய் அவர்களை தாக்கினார்கள். And look into verse 7 to 9. it is 7ஆம் written. வசனத்திலிருந்து 9ஆம் வசனத்து வரைக்கும் அவை எழுதப்பட்டிருக்கிறது. And verse 7 and 8 it says. அதனுடைய 7ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது, Now it happened when Sanballat and Tobiah, the Arabs, the Ammonites, Ashdodites heard that wall is being built, they all were close and gathered together. Verse 8 says, they gathered together and conspired, counseled together, attacked the people of Israel. சன்பலாத்தும் தொபியாவும் அரேபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வர வேலையை தடுக்க கட்டுப்பாடு பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். They made a plot or they made a just secret attack. They gathered together. அவங்க ஒன்றாய் கூடினார்கள், ரகசியமாய் இவர்களை தாக்கலாம் என்று சொல்லி அவர்கள் ஒன்றாய் கூடினார்கள். You know, a group of people, not one or two. இங்கு ஒரு குழுக்களான ஜனங்கள், ஒன்றோ ரெண்டோ நபர்கள் The அல்ல. Arabs, the Ammonites, the Ashdodites. அரேபியர்களை குறித்து பார்க்கிறோம், அம்மோனியர்களை குறித்து பார்க்கிறோம், அஸ்தோத்தியர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். You and me need to realize this great fact. நீங்களும் நானும் இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். God's people sometimes have difficulties to work together. ஒரு சில நேரங்களில் தேவனுடைய ஜனங்களுக்கு ஒன்றாய் பணியாற்றுவோம் பொழுது அதனுடைய தடைகளும் இருக்கத்தான் செய்கிறது. And they have, it is hard for them to work உண்மையிலே together. அவர்களுக்கு ஒன்றாய் இசைந்து வேலை செய்கிறது அவர்களுக்கு கடினம்தான். But அப்படி இருந்தும் the people of the world have no problem uniting, opposing to the work of the Lord. ஆனால் உலகத்தினுடைய ஜனங்களுக்கு ஒன்றாய் இணைந்து ஒன்றாய் சேர்ந்து தேவனுடைய கிரியை எதிர்த்து செயல்படுவதற்கு அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. When you are people, God's people, it is hard sometimes to work together. தேவனுடைய ஜனங்களாய் நீங்கள் ஒன்றாய் இசைந்து கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது அநேக தடவை இயலாத ஒரு காரியமாக இருக்கிறது. But against you, ஆனால் உங்களுக்கு விரோதமாய் செயல்பட வேண்டும் all the world, they never gather together, but they will be together attacking us. முழு உலகமே அவர்கள் ஒன்றாய் கூடுவதில்லை, ஆனால் கூடிய உங்களை எதிர்த்து போரிட அவர்கள் ஆயத்தமாய் You இருக்கிறார்கள். want to see some of the verses? அதில் ஒரு சில வசனங்கள் ஆதாரமாய் பார்க்க விரும்புகிறீர்களா? And book of Psalms, சங்கீதத்தினுடைய புஸ்தகம் chapter 2, it is written that very clearly. சங்கீதத்தினுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே வண்ணமாய் எழுதப்பட்டிருக்கிறது. Chapter 2 of Psalms, verse 1 and 2. 2ஆம் சங்கீதம் அதனுடைய முதல் 2 வசனங்கள். Why do the nation rage and the people plot in vain things? The kings of the earth set themselves and the rulers take counsel together against the Lord and against his anointed. ஜாதிகள் கொந்தளிப்பானேன், ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி என்று வாசிக்கிறோம். They gathered together. அவர்கள் ஒன்றாய் கூடினார்கள். And they may be enemies sometimes. அங்க ஒருவேளை அவங்க எதிராளிகளாய் கூட இருக்கலாம். But when they wanted to attack God's people, ஆனால் தேவனுடைய ஜனங்களை தாக்க வேண்டும் என்கிறதான சிந்தை அவர்களுக்கு வந்தபோது they gathered together. அவங்க எல்லாருமே எதிராளிகள் ஒன்றாய் கூடிக்கொண்டார்கள். It is a very interesting thing. உண்மையில ஒரு நம்மை ஆவலூட்டக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், At the time of Jesus' crucifixion, இயேசுனுடையதான சிலுவையில் அறையப்படுகிறதான நேரங்களிலே there in book of Luke chapter 23, லூக்கா எழுதின புஸ்தகம் அதனுடைய 23ஆம் அதிகாரத்தில்
புஸ்தகத்திலே And it is written verse 12. அதனுடைய 12ஆம் வசனத்திலே மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. Turn with me to Luke chapter 23. லூக்கா எழுதின புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் And verse 12. அதனுடைய 12ஆம் வசனம் And it says that. மிக தெளிவாய் சொல்லுகிறது. Luke chapter 23. லூக்கா எழுதின புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் And verse 12. அதனுடைய 12ஆம் வசனம். The very day Pilate and Herod become friends with each other, for previously they had been at enmity with each other. முன்னே ஒருவருக்கொருவர் பகைவராய் இருந்த பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதரானார்கள். Did you see the word very clearly? அந்த வார்த்தையை தெளிவாய் பார்க்கிறீர்களா? The enemies stayed together against God's and his anointed. எதிராளிகள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டதான தேவனுடையதான குமாரனுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறதை பார்க்கிறோம். In Acts of the Apostles that word is repeated there. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்திலும் அதே வார்த்தை திரும்ப சொல்லப்படுகிறதை பார்க்க முடிகிறது. Look into chapter 4 of Acts of the Apostles. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் அதனுடைய 4ஆம் அதிகாரம். And in verse 27. அதனுடைய 27ஆம் வசனம். For truly against your holy servant Jesus, whom you anointed, both Herod and Pontius Pilate with the Gentiles and all the people of Israel gathered together. அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையின் முன்குறித்தவைகள் யாவும் செய்யும்படி ஏரோதும் பொந்தி பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணி நம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். When you are active in God's word, நீங்கள் தேவனுடையதான ஊழியத்திலே ரொம்ப மும்முரமாய் நீங்கள் செயல்படும் பொழுது neighbors, people in the office, people in different places, and never join together and agree together, when it comes into the matter of God's work and God's people, they will gather together. நீங்கள் ஒன்றாய் கர்த்தருடைய வேலையை செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லும் பொழுது அநேகர் அதை ஆமோதித்து ஏற்றுக்கொள்கிறதில்லை. தேவனுக்கு விரோதமாய் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் ஒன்றாய் கூடி அலசடியப்படுகிறதை பார்க்க முடியும். God chose Jews as an instrument to speak to the world about the true God and the scripture and the Savior. உண்மையான தெய்வன் யார் என்றும் இரட்சகரை குறித்தும் வேத வார்த்தைகளை குறித்தும் இந்த உலகத்திற்கு பேசுவதற்கு பறைசாற்றுவதற்கு தெய்வன் யூத ஜனங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். God chose as a special generation. அவர்களை விசேஷித்த ஜனங்களாய் தெய்வன் தெரிந்தெடுத்தார். To show the world இந்த உலகத்திற்கு who is the காண்பிப்பதற்கு true God. யார் உண்மையான தெய்வன் என்று சொல்லி What is the scripture speaks about it. இந்த வேத வாக்கியங்கள் என்ன பேசுகிறது என்று சொல்லி காண்பிக்கும் கர்த்தர் And விரும்பினார். who is the savior of the mankind. இந்த மனித குலத்தினுடையதான இரட்சகர் யார் என்று சொல்லி காண்பிக்கும் விரும்பினார். It is true for every God's people. இது ஒவ்வொரு தேவனுடைய ஜனங்களுக்கும் இது உண்மையாக்கப்பட்டதாக இருக்கிறது. God has chosen every one of God's people, all the Lord's servant, to speak to the world who is the true God. உண்மையான தெய்வன் என்று சொல்லி யார் என்று சொல்லி உங்களை வைத்து தெய்வன் பேச வேண்டும் என்று சொல்லி ஊழியர்களாய் இருக்கிற தெய்வனுடைய ஜனங்களாய் இருக்கிற உங்களை தெய்வன் எடுத்து வைத்திருக்கிறார். And all this word, the word of God is true, scriptures are true. That is what your business and my business. வேத வார்த்தைகள் உண்மையானவைகள், அவை சத்தியமானவைகள், அதுதான் உங்களுடைய கடமை என்னுடைய கடமையா இருக்கிறது. And there is a savior who came to forgive the sin of mankind. It is your responsibility and my responsibility to மனித குலத்தினுடைய பாவத்தை மீட்பதற்காய் இரட்சகர் ஒருவர் வந்தார். அதை ஏற்றுக்கொள்வது, அறிந்து கொள்வது, பறைசாற்றுவது உங்களுடைய என்னுடைய கடமையா இருக்கிறது. You know what is the greatest problem for the enemies or the people of the world? இன்றைக்கு உலகத்தினுடைய எதிராளிகள் சந்திக்கிறதான பெரிய பிரச்சனை என்னவென்று தெரியுமா? It is not mainly the Christians. கிறிஸ்தவர்கள் அல்ல பெரிய முக்கியமான பிரச்சனை. The great commandment of God, go into all the world and preach the gospel, and that was the great problem for the people. நீங்கள் உலகம் முழுவதும் கடைசி பரியந்தம் வரைக்கும் சென்று என்னுடைய வார்த்தைகளை பிரசங்கிங்கள் என்று சொன்னதான அந்த வார்த்தை தான் இன்றைக்கு அநேகருக்கு பிரச்சனைகளாக இருக்கிறது. When you go and preach, நீங்கள் போய் பிரசங்கிக்கும் when பொழுது, you speak about the true God, நீங்கள் தேவனுடைய சத்தியத்தை பேசும் பொழுது, when you speak that scripture is true, வேத வார்த்தைகள் உண்மை சத்தியமானவை என்று சொல்லி நீங்கள் பேசும் when you பொழுது, speak there is a savior who came, he is going to come back again. உங்களுக்காய் வந்த ஒரு இரட்சகர் திரும்ப வருவார் என்று சொல்லி நீங்கள் பிரகடனப்படுத்தும் பொழுது, People will start plot against you, secret attack they will make. ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாய் ஏளனப்படுத்தி உங்களை எப்பொழுதும் தாக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவார்கள்.
What was Nehemiah's response? நெகேமியாவுடைய பதில் எதுவா இருந்தது? Look into that. அதை பாருங்கள். Verse 9. அதனுடைய 9ஆம் வசனம். And it is written, chapter 4, verse 9. 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். And Nehemiah responded like this. நெகேமியா இவ்வண்ணமாய் பதில் அளித்தான். Nevertheless, we made our prayer to our God. ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, Because of them, we set a watch against them day and night. அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம். You know what they have done it? அவர்கள் என்ன செய்தார்கள்? What Nehemiah has done it? நெகேமியா செய்த காரியம் என்ன? Already we have seen the other one previously. ஏற்கனவே இதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை நாம் பார்த்திருக்கிறோம். In ridicule time, mocking time, he prayed, commit and started working. ஏளனப்படுத்தப்பட்டதான அற்பமாய் சிறுமைப்படுத்தப்பட்டதான இடத்திலே அவன் தேவனை நோக்கி பார்த்து தேவனை நோக்கி கூப்பிட்டு அவன் வேலையை செய்ய ஆரம்பித்தான். And what is he doing here? இங்கும் தான் செய்கிற காரியம் என்ன? He pray, அவன் ஜெபம் செய்தான், he watch, அவன் காத்திருக்கக்கூடிய நபர்களை வைத்தான், and then he work. அதற்கப்புறம் அவன் வேலை செய்கிறவனாய் இருந்தான். This is a lesson for us. உண்மையிலே நமக்கும் அவை ஒரு பாடமாய் இருக்கிறது. Never waste your time with the unnecessary argument with ஒருபோதும் தேவையில்லாத வீண் வாக்குவாதத்திற்கு உங்களுடைய நேரங்களை நீங்கள் வீணாக்கி விடக்கூடாது. your business is to pray, உங்களுடைய வேலை ஜெபம் செய்கிறது உங்களுடைய வேலை. watch நீங்க காத்திருக்க வேண்டும், and work. நீங்கள் கிரியை செய்கிறவர்களாக இருக்க God வேண்டும். will bless you and honor you. தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்த போதுமானவர். Two things I told you. ரெண்டு காரியங்கள் உங்களுக்கு சொல்லி ஆகிவிட்டது. Number one, முதலாவதாக ridicule or mocking. ஜனங்களை ஏளனப்படுத்தி அவர்களை ஏளனப்படுத்தி நிந்தித்தார்கள். Number two, இரண்டாவதாக secret attack ரகசியமான ஒரு தாக்குதல் அவர்கள் மேல் செய்ய or ஆரம்பித்தார்கள். plots, or people are plotting together making a secret attack. ரகசியமாய் கூடி ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்பட வேண்டும் என்று சொல்லி திட்டம் தீட்டினார்கள். The third one, மூன்றாவதாக discouragement. அவர்களை சோர்வுபடுத்தினார்கள். Look at chapter 4 verse 10. அதனுடைய 4ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம். Very strong word. மிக ஒரு தைரியப்படுத்துகிற உறுதியான ஒரு I want you வசனமாக to இருக்கிறது. read chapter 4 verse 10. 4ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை வாசிக்க நான் Then விரும்புகிறேன். Judas said, அப்பொழுது யூதா மனிதர் the இவ்வண்ணமாய் சொன்னார்கள், strength of the laborers is failing. சுமைக்காரரின் பலன் குறைந்து போகிறது, There is so much rubbish. மண்மேடுகள் மிச்சமாய் இருக்கிறது என்று சொல்லி சொல்ல ஆரம்பித்தார்கள். We are not able. நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள், எங்களால் இயலவில்லை என்று சொல்லி சொல்ல ஆரம்பித்தார்கள். Did you see the word? அந்த வார்த்தையை பார்த்தீர்களா? The strength of us is failing. எங்களுடைய பலன் குறைந்து போகிறது. We are not. This is much rubbish and things are there. It is hard for us to clear. உண்மையிலே மண்மேடா இருக்கிறது, மிச்சமா இருக்கிறது, இதை சீர்படுத்தி சரிப்படுத்துவது எங்களால முடியாது. It is true, everything was burned and the rubbish was there more and more. எல்லாமே எரிந்து எரிக்கப்பட்டதான காரியங்கள் மேடுகளா இருந்தது, அவை உண்மைதான், அதுல எந்த ஒரு தவறும் இல்லை. So what the Jews says? யூதர்கள் என்ன சொன்னார்கள்? We are not able. எங்களாலே இயலுகிறதில்லை, We are not able. எங்களாலே செய்ய இயலுகிறதில்லை, எங்க பலன் குறைந்து போகிறது. Jews himself become discouraged. யூதர்களே அவர்களே தங்களுடைய வாழ்விலே சோர்ந்து போகக்கூடிய ஒரு நிலைமை When வந்தது. you do the work of the Lord, நீங்கள் கர்த்தருடைய வேலையை செய்யும் போது this will be always in your life. உண்மையிலே இந்த காரியம் உங்களுடைய வாழ்விலே எப்பொழுதும் As இருக்கும். a leader, when you start doing the work, ஒரு தலைவனாய் நீங்கள் எப்பொழுதும் காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது people who stand together with us and pray together with us and will come with a discouragement, I don't think so it will be possible. உங்களோடு கூட நிற்க விரும்புகிறவர்கள், நின்று கொண்டு இருக்கிறவர்கள் சொல்ல ஆரம்பிப்பார்கள், நான் நினைக்கிறேன் இதை செய்ய முடியாது என்று சொல்லி எப்படிப்பட்டதான சோர்ந்து போகிற வார்த்தை உங்களுக்குள்ளே தட்டி விடலாம். Jews alone say, இங்கு we are not யூதர்களே able சொல்ல to do. ஆரம்பித்தார்கள், நாங்கள் பலன் குறைந்து போகிறோம், And we are not able to carry out the work. எங்களால இந்த காரியத்தை தொடர்ந்து எங்களாலே செய்ய இயலுகிறது. Always expect that in your life. எப்பொழுதும் உடைய வாழ்விலே நீங்கள் இதை எதிர்பார்க்க வேண்டும். Discouragement is a key weapon in Satan's hand. பிசாசனுடைய கரத்திலே நாம் சோர்ந்து போகிறதுதான் அவன் கொண்டிருக்கிறதான ஒரு மையமான ஒரு திறவுகோல். In the Old Testament, when you study பழைய ஏற்பாடிலே நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது Numbers chapter 13 verse 31, எண்ணாம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 31ஆம் வசனம் and it says very clearly, மிக தெளிவாய் இவை சொல்லுகிறது, discouragement has kept Israel from entering into the promised land. தங்களுடைய வாழ்விலே சோர்ந்து போக வைக்கக்கூடியதான செயல்தான்
இஸ்ரவேல் ஜனத்தாரை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான தேசத்திற்குள்ளாய் உட்பிரவேசிக்க இயலாதபடிக்கு அவர்களை தடுத்து வைத்தது. I think if you read, you will be able to understand. நாம் அதை வாசிப்போம் என்று சொன்னால் நாம் அதை குறித்து அதிகமாக இன்னும் புரிந்து கொள்ள I முடியும். think it will encourage you to understand your own people. உங்களுடைய சொந்த ஜனங்களை என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை அதை உற்சாகப்படுத்தும். Chapter 13 of Numbers, verse 31. என்னாம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 31ஆம் வசனம். The men who had gone up with him said, we are not able to go against the people. அவர்களோட கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மால் கூடாது. They are stronger than we. அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். Out of 12, 10 unbelieving Jews. 12 பேர்களிலே 10 யூதர்கள் நம்பிக்கையில்லாத யூதர்களாக இருந்தார்கள். And it says that one, and that 10 unbelieving spies discouraged the heart of the people. வேவு பார்க்க சென்றதான 12ல் 10 பேர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடையதான இருதயத்தினுடைய நம்பிக்கையை அவர்கள் மனங்கடித்தார்கள். That word also recorded in scripture. அந்த வார்த்தையும் வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. Numbers chapter 32 என்னாம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் and verse 9. அதனுடைய 9ஆம் வசனம். When they went up to the valley of Eshcol and saw the land, they discouraged the heart of the children of Israel. அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அத்தேசத்தை பார்த்து வந்து இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த தேசத்திற்கு போகாதபடிக்கு அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணினார்கள். Discouraged. அவருடைய வாழ்விலே திடனற்று சோர்ந்து போக பண்ணக்கூடிய ஒரு செயல் ஒரு Out of 12, 10 discouraged. 12 பேர் வேவு பார்க்க போன இடத்திலே 10 பேர்கள் அவருடைய இருதயத்தை சோர்வுபடுத்துகிற ஒரு செய்தியை கொண்டு வந்தார்கள். Believers, விசுவாசிகளே, Lord's servants, தேவனுடைய ஊழியர்களே, let me tell you, மிக தெளிவாய் நான் சொல்லுகிறேன், 98% of the people, those who stay with you, will discourage your life. உங்களோடு கூட தங்கி வாசம் பண்ணுகிறதான 98% பேர்கள் உங்களுடைய வாழ்விலே உங்களை மனங்கடிக்க தான் செய்வார்கள். These people had a double mind. இவர்களுக்கு இரு சிந்தைகள் இருந்தது. James chapter 1 verse 8 says, யாக்கோபுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, a double minded person is unbelieving and unstable. ஒரு இருமனம் உள்ளவன் அவன் தன் வழிகளில் எல்லாம் அவன் நிலையற்றவனாய் இருக்கிறான் என்று பார்க்கிறோம். And such kind of people hinders the work of the Lord. அப்படிப்பட்டதான ஜனங்கள் தேவனுடைய கிரியைக்கு அவர்கள் தடையத்தான் இருப்பார்கள். This morning let me tell you, my dear friends, இந்த காலை நேரத்தில் என்னுடைய நண்பர்களை நான் தெளிவாய் there are சொல்லுகிறேன். many stories I can say, but no time, and there are many incidents discourage the people and they stop the work of the Lord. நம்மை சோர்வுபடுத்தின அநேக நிகழ்வுகளை குறித்து சொல்லி உண்மையிலே நான் சொல்ல முடியும், நேரம் குறைவா இருக்கிறது, வேலையை நிறுத்தின அநேகருடைய செயல்களை குறித்து நான் சொல்ல முடியும். Let us not discourage others. ஒருபோதும் மற்றவர்களை சோர்ந்து போக வைக்கிற எந்த ஒரு செயலை நாம் செய்யாது. Let us be like Barnabas who console others, encourage others. பர்னபாவை மாதிரி ஆறுதலுடைய மகனாய் நாம் தொடர்ந்து மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறவர்களாய் இருப்போம். Let me tell you, urge you very clearly, believers, one another, never discourage, encourage. ஒருவருக்கொருவர் உங்களை சோர்ந்து போகாதபடிக்கு, சோர்வுபடுத்தி விடாதபடிக்கு நீங்கள் மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறவர்களாய் இருங்கள். Number 4. நான்காவதாக, First, ridicule. முதலாவது ஏளனப்படுத்தினார்கள். Number 2, இரண்டாவது secret attack. ரகசியமாய் அவர்களுக்கு விரோதமாய் ஆலோசனை. அவருடைய முதலாவது ரகசியமான ஒரு திட்டமாய் When இருந்தது. that failed, அது தோல்வி அடைந்த போது they have planned another one. இன்னொரு திட்டத்தை அவர்கள் தீட்டினார்கள். Give them a fear in their mind. அவருடைய சிந்தையிலே பயத்தை கொடுக்க வேண்டும் என்கிறதான ஒரு திட்டத்தை Let தீட்டினார்கள். us plan an attack, and till we reach and finish their life, they should never know. அவர்களுடையதான வாழ்க்கை ஓய பண்ணுகிற வரைக்கும், முடித்து போடுகிற வரைக்கும் நாம் நிறுத்தக்கூடாது, செயல்பட வேண்டும் என்று சொல்லி திட்டம் போட்டார்கள். And this is one of the greatest weapon devil uses. பிசாசானவன் பயன்படுத்துகிறதான ஒரு சரியான ஒரு பெரிய ஒரு கையுக்தி இதுவா என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். Giving fear to the mankind. மனித குலத்திற்கு இன்னும் பயத்தை கொடுத்து அவர்களை தாழ்த்தி விட வேண்டும். This is what exactly the world is doing. இதுதான் இன்றைக்கு உலகம் செய்கிறது. People try to frighten us. ஜனங்கள் நம்மை பயமுறுத்தி நம்மை திகிலடைய வைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். Sickness, situation, complication which come across gives us a fear every time. நம்முடைய வாழ்விலே நாம் பார்க்கிறதான குழப்பங்கள், நாம் வாழ்விலே பார்க்கிறதான காரியங்கள்
நம் வாழ்விலே செய்கிறதான எல்லா காரியங்களும் நமக்கு குழப்பத்தையும் திகைப்பையும் நம்முடைய வாழ்விலே கொடுக்கிறது. Every one of us have this fear of failure is in our life. நம்முடைய வாழ்விலே யாவருக்கும் இந்த தோல்வியினுடைய பயம் இருக்கத்தான் செய்கிறது. Fear of future will be there. எதிர்காலத்தை குறித்ததான பயம் இருக்கிறது. Fear of circumstances will be சூழ்நிலை there. குறித்ததான பயம் நமக்கு இருக்கிறது. Fear of death will be there. மரணத்தினுடைய பயம் இருக்கத்தான் செய்கிறது. And these fear take away our strength many times. இந்த பயங்கள் நம்முடைய வாழ்விலே நாம் சந்திக்கிறதான எல்லா பயங்களையும் நம்முடைய வாழ்விலே அப்படியே அமிழ்த்து போடுகிறது. Bible clearly says, பரிசுத்த வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, fear not. பயப்படாதே. Every message is that one எல்லா exactly. செய்திகளும் அதுவாகவே இருக்கிறது. Look into the respond what this Nehemiah has done it. இந்த நெகேமியா செய்ததான காரியத்தை நீங்கள் பாருங்கள். Verse 14. அதனுடைய 14ஆம் வசனம். And he has just responded there. Look into verse 14. அதனுடைய 14ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். And I looked and arose and said to the nobles and leaders and rest of the people, number one, do not be afraid. அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களை நோக்கி அவர்களுக்கு நான் சொன்ன முதலாவது வார்த்தை, பயப்படாதிருங்கள். Do not be afraid. Look to the Lord for help. Look to the நீங்கள் Lord. பயப்படாதிருங்கள், நீங்கள் உங்களுடைய உதவிக்காய் நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள். Number two. இரண்டாவதாக You know what he has said? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? Remember the Lord is great and awesome. நீங்கள் மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து. And when you remember the greatness of the Lord, the fear will go away. தேவனுடைய மகத்துவத்தை நீங்கள் நினைவு கூறும் பொழுது பயம் உங்களை விட்டு அகன்று செல்கிறது. Our God is enough. That should be the challenge. We should take that challenge in our life. நம்முடைய தேவன் போதுமானவர், அந்த சவால் நமக்கு போதுமானதா இருக்கிறது. So Nehemiah's response, number one, do not be afraid. நெகேமியாவுடைய பதில் இதுவா இருந்தது, பயப்படாதிருங்கள். Number two, இரண்டாவதாக remember the great Lord who is fighting for you. உங்களுக்காக யுத்தம் செய்கிறதான மகத்துவமான தேவனை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். And the third one, மூன்றாவதாக he said that very clearly. மிக தெளிவாய் தான் அதை குறித்து சொன்னார். He reminded them that you are fighting for the nation, for the city, for your family. உங்களுடைய தேசத்திற்காய், உங்களுடைய பட்டணத்திற்காய், உங்களுடைய குடும்பத்திற்காய் நீங்கள் யுத்தம் செய்கிறீர்கள் என்று சொல்லி மிக தெளிவாய் This நினைவுபடுத்தினார். morning every one of the believers, இந்த காலை நேரத்தில் எல்லா விசுவாசிகளுக்கும் நான் சொல்லிக் you கொள்கிறேன், need to understand this fact. நீங்கள் இந்த very clearly. சத்தியத்தை உணர்ந்து கொள்ள Let any வேண்டும். sickness come, எந்த வியாதி வந்தாலும் let any சரிதான், disturbance come, எந்த ஒரு அலசடிய வாழ்க்கையில if you வந்தாலும் have the சரிதான், fear of God, உங்களுக்கு கர்த்தருடைய பயம் இருக்கும் என்றால் all the other fears will move away. உங்களுடைய மற்ற எல்லா பயங்களையும் தேவன் அகற்றி விடுவார். And the Lord will do great things. தேவன் உடைய வாழ்விலே பெரிய காரியங்களை அவர் செய்வார். Nehemiah encouraged them. நெகேமியா அவர்களை உற்சாகப்படுத்தினார். Fear not. பயப்படாதிருங்கள். Do not be afraid. ஒருபோது நீங்க பயந்து போக Look to வேண்டாம். the Lord for help. உதவிக்காய் கர்த்தரை நீங்கள் நோக்கி பாருங்கள். Remember, your God is greater than anybody else. உங்களுடைய தெய்வன் யாரை எல்லாவரை காட்டிலும் பெரியவர் என்று சொல்லி நீங்கள் நினைவு கூற வேண்டும். Remember, you are working for the kingdom of God and for your life. நீங்கள் தெய்வனுடைய ராஜ்யத்திற்காய் நீங்கள் கிரியை செய்கிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கைக்காய் நீங்கள் நடக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். Be strong, my dear believers. கர்த்தருக்குள்ளாய் திடமனதாயிருங்கள் என்னுடைய விசுவாசிகளே. You know what was the result? அதனுடைய பிரதிபலன் எதுவாக இருந்தது You know what was தெரியுமா? the result? அதனுடைய பிரதிபலன் எதுவாக Two இருந்தது things தெரியுமா? I'll say that, ரெண்டு then I'll காரியங்கள் close it. உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். Look into verse 15. அதனுடைய 15ஆம் வசனத்தை பாருங்கள். Look into verse 15. அதனுடைய 15ஆம் வசனம். The result was, அதனுடைய பிரதிபலன், அதனுடைய பதில் இதுவாக இருந்தது. God brought their plot to nothing, their counsel no effect. அவர்களுடையதான ஆலோசனையை தேவன் அபதமாக்கினார். And it is written that verse 15 very அந்த clearly. 15ஆம் வசனத்துல மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. And the Lord has brought the plots or the secret plan or the counsel of nation nothing. தேவன் அவருடைய ஆலோசனையை முழுவதுமாய் அபத்தமாக்கினார். This morning you and me need to understand we have a great God who make the counsel of the nation nullifies, my dear friend. நமக்கு ஒரு பிரதான ஒரு தெய்வன் உண்டு. தேசத்தினுடைய ஆலோசனைகளை அபத்தமாக்குகிற ஒரு தெய்வன் நமக்கு ஒருவர் உண்டு. God just nullified Ahithophel's counsel. அகித்தோப்பேலுடையதான ஆலோசனையை தேவன் அபத்தமாக்கினார். God of heaven has nullified Haman's counsel and the plan. பரலோகத்தின் தெய்வனானவர்
ஹாமானுடையதான திட்டத்தையும் அபத்தமாக்கினார். Turn with me one particular verse. I want you to understand that this morning. நீங்கள் புரிந்து கொள்வதற்காக இன்னொரு வேத பகுதிக்கு நேரமுடைய வேதாமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். Psalms chapter 33. 33ஆம் சங்கீதம். And it is written very clearly. மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. Verse 10 and 11. அதனுடைய 10-11 வசனங்கள். Psalms chapter 33 verse 10 and 11. 33ஆம் சங்கீதம் அதனுடைய 10-11 வசனங்கள். Underline that very clearly. If the people counsel against you, உங்களுக்கு விரோதமாய் ஜனங்கள் அவர்கள் அபத்தம் பேசும் பொழுது ஆலோசனை பண்ணும்போது செய்யக்கூடியதான the காரியங்கள். Lord brings the counsel of the nation to nothing. He makes the plan of the people no effect. கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடையதான நினைவுகளை அவமாக்குகிறார். Verse 11, the counsel of the Lord stand forever, the plans of his heart to all generations. 11ஆம் வசனம் கர்த்தருடைய ஆலோசனையை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறையாகவும் நிற்கும் என்று பார்க்கிறோம். Believers, விசுவாசிகளே, Lord's servant, தேவனுடைய ஊழியர்களே, let the people plan many things, but we have a great God who nullify the counsel of the nation. யார் வேண்டுமானாலும் உங்களுக்கு விரோதமாய் திட்டம் தீட்டினாலும் அவை எல்லாவற்றையும் அபத்தமாக்குகிறதான ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்காய் எனக்காய் இருக்கிறார். That was first result. அதுதான் அவர்கள் பார்த்த முதலாவது ஒரு பிரதிபலனாய் இருந்தது. Number 2, இரண்டாவதாக look into verse 20, chapter 4 verse 20. 4ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனம் அடுத்ததாய் பார்க்கக்கூடிய காரியம். And Nehemiah says, நெகமியா வண்ணமாய் சொல்லுகிறார், our God will fight for us. நம்முடைய தெய்வன் நமக்காய் யுத்தம் பண்ணுவார். This morning that is an encouragement. இந்த காலை நேரத்திலே அது நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. Our God will fight for us. நம்முடைய தெய்வன் நமக்காய் யுத்தம் பண்ணுவார். My dear believers, என்னுடைய விசுவாசிகளே, this morning let me tell you very clearly. இந்த காலை நேரத்தில் மிக தெளிவா நான் சொல்ல விரும்புகிறேன். You should be aware of the devices of Satan. நீங்கள் பிசாசுனுடைய தந்திரங்களுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 4 of them I told you this 4 காரியங்கள் நான் இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு முன் வைத்தேன். ridicule, அவை உங்களை ஏளனப்படுத்தினார்கள். plots, உங்களுக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். discouragement, சோர்வுகளை கொண்டு வந்தார்கள். and fear. பயத்தை கொடுத்தார்கள். Let me tell you very clearly. மிக தெளிவாய் நான் சொல்லுகிறேன். Be strong in the Lord. கர்த்தருக்குள்ளாய் திடமனதாயிருங்கள். And our God of heaven will prosper you, and he will never make it these things to come across in your life. பரலோகத்தின் தெய்வனானவர் இந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்விலே வருவதற்கு தெய்வன் ஒருபோதும் உங்களுடைய வாழ்விலே அவர் அனுமதிக்கிற தெய்வன். All these things will come, but you will be able to have a victorious life in Christ Jesus. இவை எல்லாம் உங்களுக்கு வரும். அதன் மத்தியிலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு என கொடுக்கிறார். Our God of heaven will prosper us. பரலோகத்தின் தெய்வனானவர் நம்மை பெருக செய்வார், நம்மை ஆசீர்வதிப்பார். Be strong in the Lord. கர்த்தருக்குள்ளாய் திடமனதாயிருங்கள். There is anybody who is listening me this morning. இந்த காலை நேரத்தில் என்னை கேட்கிறதான நீங்கள் யாராக இருந்தாலும் If you are in these kinds of devices of Satan and sunk into that, come to Jesus Christ. பிசாசுனுடைய தந்திரங்களிலே நீங்கள் அகப்பட்டு மூழ்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த இயேசுவுக்கு நேராய் நீங்கள் வாருங்கள். The world cannot deliver you. இந்த உலகம் உங்களை விடுவிக்க இயலாது. But Jesus of Nazareth, who came into this earth and died for your sin, will be able to deliver you from that and give you a great hope. உங்களுடைய பாவத்திற்காய் மரித்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவால் உங்களை விடுவிக்க முடியும். உங்களுடைய பாவத்தினுடைய வாழ்விலிருந்து பரிபூர்ண ஒரு விடுதலை இந்த கர்த்தரால் கொடுக்க முடியும். May the Lord help us to understand these scriptures. தெய்வன் தாமே இந்த வேத வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. Let us pray. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். Heavenly Father, we thank you for this morning. பரலோகத்தின் பிதாவே, இந்த காலை நேரத்துக்கு உமக்கு Thank you ஸ்தோத்திரம். that we could gather together and worship you. ஆண்டவரே, நாங்கள் ஒன்றாய் கூடி உம்மை ஆராதிப்பதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்கு உமக்கு Thank you ஸ்தோத்திரம். for thy word. உம்முடைய வார்த்தைக்கு உமக்கு ஸ்தோத்திரம். You taught us very clearly. ஆண்டவரே, மிக தெளிவாய் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர்கள். Beware of Satan's devices. ஆண்டவரே, பிசாசுனுடைய தந்திரங்களுக்கு நாங்கள் கர்த்தாவை ஜாக்கிரதையாய் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்கு உமக்கு Help ஸ்தோத்திரம். every believers, every God's people may be able to understand the devices, tactics of Satan. ஆண்டவரே, பிசாசுனுடைய தந்திரங்களை ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு விசுவாசிகளும் அறிந்து செயல்பட நீர் எங்களுக்கு உதவி They may செய்யுங்க. have a strong faith in you. கர்த்தருக்குள்ளாய் இன்னும் அதிகமான விசுவாசம் கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. My God is greater.
என் தேவன் பெரியவர் என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. God of heaven will do the things. பரலோகத்தின் தேவனானவர் எங்களுடைய காரியங்களை எங்களுக்காய் செய்வார் என்று அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி Take செய்யுங்க. away the fear. பயத்தை நீர் மாற்றி போட வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். Take away the discouragement. நாங்கள் சோர்ந்து போகிற எங்களுடைய சோர்வுகளை நீர் மாற்றி போட தருங்க. Lord, make it possible the counsel of the world and the Gentiles and the nations may be nullified. ஆண்டவரே, தேசத்திலே நாங்கள் பார்க்கிறதான ஆலோசனை கர்த்தாவே, நீர் அவைகளை அபத்தமாக்குங்க. ஜனங்கள் இன்னும் உமக்குள்ளே திடமனதாக இருக்க உதவி செய்யுங்க. Let us not put our head down listening the mocking. We may look to the Lord and keep on working. ஆண்டவரே, மற்றவர்கள் எங்களை ஏளனப்படுத்தும் பொழுது நாங்கள் தலை கீழே போட்டு ஆண்டவரே நாங்கள் வாழ்வாதபடிக்கு தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய வேலையை நாங்கள் தொடர்ந்து செய்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. Bless everyone, those who are listening. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். Let thy word continuously speak to our heart. உம்முடைய வார்த்தை தொடர்ந்து எங்களுடைய இருதயத்தோடு கூட பேசட்டும். Bless all the activities of this week. இந்த வாரம் முழுவதும் நாங்கள் செய்ய இருக்கிற எல்லா நிகழ்வையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். Heal the sick. Heal the sick, Lord. ஆண்டவரே, வியாதியுள்ளவர்களை ஆண்டவரே நீர் சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி Save the ஜெபிக்கிறேன். sinners. Save the sinners. பாவிகளை நீர் ரட்சித்தள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். Let your name may be glorified. உம்முடைய நாமம் எல்லாவற்றிலும் மகிமைப்படட்டும். Thank you for listening my prayers. என்னுடைய ஜெபத்தை கேட்டதனால் உமக்கு ஸ்தோத்திரம். Jesus Christ's name I pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you very much for listening. May God bless you. Continuously sit and read chapter 4 and pray more. தொடர்ந்து என்னை கேட்டமைக்கு நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் குடும்பமாய் வாசித்து நீங்கள் தொடர்ந்து அதை குறித்து ஆலோசித்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஜெபம் செய்ய சிந்தையும் நீயே ஆශ්‍රயம் நீ அங்கே ஞானாரா ഔഷധം നീയേ ഓർഹൃദയം നീ അങ്ങേ ആരാധിക്കും അൽഫായും നീയേ ഒമേഗായും നീ അങ്ങേ ഞാൻ ആരാധിക്കും. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, 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 amen. Hallelujah, hallelujah, hallelujah.